இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் कुंती। यदुवंश के प्रस्थित राजा शुरुसेन कृष्ण के पितामह थे। ஸோ யதுவம்சத்தினுடைய பிரஸ்தித்னா புகழ்பெற்ற ராஜாவான ஷுர்சேனா அப்படின்றவர் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பிதாமகர் ஆவார்। இன்கே பிருதா நாம் கி கன்யாதி, அவருக்கு ஒரு மகள் இருந்தாங்க, அந்த மகளினுடைய பேர் பிருதா। उसके रूप और गुणों की कीर्ति दूर दूर तक फैली हुई थी। ஸோ அந்த பிருதாவின் அழகு ரூப் அவர் குணம், அவருடைய அழகும் அவருடைய குணமும் அதனுடைய கீர்த்தினா புகழ்னு அர்த்தம்। அந்த புகழ் வந்து தூர் தூரத்துக்கு ஃபைலி ஹுய்த்தி, ஃபைலினா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஸோ தேசம் முழுவதும் பரவி இருந்துச்சு। ஸோ அவ்வளோ ஒரு அழகான நல்ல குணாதிசயம் உள்ள பெண்ணு தான் பிருதா அப்படின்றவங்க। ஷுர்சேனா கே ஃபுஃபிரே பாய் குந்தி போஜ் கே கோயி சந்தான் நாத்தி। ஷுருசேனனுடைய ஃபுஃபேரே பாய்னா கசின்। இப்போ ஷுருசேன் அவருடைய கசின், அவர் வந்து குந்தி போஜ் அப்படின்றவர், அவருக்கு வந்து கோயி சந்தான் நாத்தினா அவருக்கு எந்த குழந்தைகளும் கிடையாது, அவருக்கான வாரிசு இல்லை। शुरसेन ने कुंदी भोज को वचन दिया था कि उनकी जो पहली संतान होगी उसे कुंदी भोज को खोद दे देंगी। சுரசேனா என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குந்தி போஜ் அதாவது கசின், அவருடைய கசினுக்கு வந்து ஒரு வாக்கு அளித்திருந்தார், வஜன் தியாத்தா। அந்த வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்கி ஜோ பெஹலி சந்தான் ஹோகி, ஸோ அவருக்கு முதலாக பிறக்கும் குழந்தை, அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், பெஹலி சந்தான் முதலாக பிறக்கிற அந்த குழந்தைய உசே குந்தி போஜ்கோ கோது தே தேங்கி, கோது அப்படின்னா வந்து அடாப்ஷன், தத்து கொடுக்கறது। ஸோ நான் வந்து அந்த குழந்தையை உனக்கு தத்து கொடுத்துறேன், எனக்கு பிறக்கிற முதல் குழந்தையை உனக்கு தத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஷுர்சேன் ராஜா வந்து कुंदी भोज राजा का वाक्களித்திருந்தார்। उसी के अनुसार शुरसेना ने कुंदी भोज को पृथा गोद दे दी। ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தையை பிரகாரம், அனுசார்னா அக்கார்டிங், அந்த வார்த்தைக்கு பிரகாரம் ஷுருசேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குந்தி போஜ்க்கு பிருத்தாவை வந்து தத்து கொடுத்துட்றாரு। அவருக்கு பிறந்த முதல் குழந்தை பெண் குழந்தையான பிருத்தாவை வந்து குந்தி போஜ் அரசருக்கு வந்து தத்து கொடுத்துட்றாரு। குந்தி போஜ் கே யஹா ஆனே பர் பிருத்தா கா நாம் குந்தி பட் கயா। ஸோ எப்போ வந்து குந்தி போஜ்க்கு வந்துடுறாங்களோ அப்போ பிருத்தா அப்படின்றவங்களுடைய பேர் வந்து குந்தி அப்படின்னு அழைக்கப்படுகிறது। कुंती के बचपन में ऋषि துர்வாசா एक बार कुंदी भोज के यहाँ पधारे। குந்தியினுடைய குழந்தை பருவத்தில் ரிஷி துர்வாசா என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை குந்தி போஜனுக்கு வந்து வருகிறார்। பதாரே அப்படின்னா வருகிறார்। कुंती ने एक वर्ष तक बड़ी सावधानी व सहनशीलता के साथ उनकी सेवा सुश्रूषा की। कुंती என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வருஷம் முழுவதும், ஒரு வருடம் முழுவதும் சாவதானினா காஷன், மிகவும் கவனத்துடனும், வா சஹன்ஷீல்தா டாலரன்ஸ் அதாவது சகிப்புத்தன்மையுடனும் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, சேவா சுஷ்ருஷா அப்படின்னா சேவை பணி புரிகிறாங்க அவருக்கு, அதாவது துர்வாச முனிவருக்கு தேவையான எல்லா சேவைகளும் இவங்க செய்கிறாங்க। உஸ்கி சேவா டஹல் சே துர்வாசா ऋषि प्रसन्न हुए और उसे उपदेशा दिया और बोले, कुंती भोज कन्या तुम किसी भी देवता का ध्यान करोगी तो वह अपने ही समान एक तेजस्वी पुत्र तुम्हें प्रदान करेगा। ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சேவா டஹல் சே, ஸோ குந்தியினுடைய அந்த சேவை, அந்த பணி புரியறதை பார்த்துட்டு துர்வாச முனிவருக்கு வந்து ரொம்பவும் பிரசன்னஹோ அப்படின்னா ரொம்பவும் சந்தோஷம் அடையுது, ஒரு சின்ன பொண்ணு வந்து இவ்வளோ அழகாக சேவை பண்ணுறாங்களே அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறாங்க। அடைஞ்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உசே உபதேஷ் தியா, அவருக்கு நிறைய வந்து உபதேசம் பண்ணுறாங்க, அது கூடயே அவங்களுக்கு வந்து வேறு ஒரு வரமும் கொடுக்குறாரு। அது என்ன வரம்னு பார்த்தீங்கன்னா, குந்தி போஜ் கன்யா இளம் பெண்ணான உனக்கு வந்து நான் ஒரு வரம் தரேன்। தும் கிசி பி தேவதா கா தியான் கரோங்கி, நீ எந்த ஒரு தேவரை ஒரு கடவுளை நினச்சி நீ வந்து மனசில் நினைக்கிறியோ, தோ வக அப்னேஹி சமான், ஸோ அந்த சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மந்திரமும் சேர்த்து சொல்லி கொடுப்பாரு। ஸோ என்ன சொல்வாரா, நீ அந்த சமயத்தில் அந்த கடவுளை மனசில் நினச்சி அந்த மந்திரத்தை சொல்லும் போது அப்னேஹி சமான், அந்த கடவுளே ஒரு அவதாரமாக ஏக தேஜஸ்வி புத்திர, ஸோ அந்த கடவுளுக்கு சமமாக ஒரு குழந்தை, தேஜஸ்வி ரொம்பவும் ஒரு தேஜஸ்வான ஒரு குழந்தையை வந்து உனக்கு அவங்க கொடுப்பாங்க। தும்ஹே பிரதான் கரேங்கா, ஸோ இதுதான் அவர் கொடுத்த வரமானது। அந்த வரம் என்ன அப்படின்னா, அவங்க எந்த கடவுளை மனசில் நினச்சி வேண்டுறாங்களோ அந்த கடவுள் வந்து அவருக்கு சமானமாக ஒரு சக்தி இருக்கிற ஒரு குழந்தையை வந்து குந்திக்கு தருவாங்க।
इस प्रकार सूर्य के संयोग से कुमारी कुंती ने सूर्य के समान तेजस्वी एवं सुंदर बालक को जन्म दिया. ஸோ இது பிரகாரம் அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூரியனை வந்து வேண்டி சன்யோகம், அதாவது சூரியனோட இன்சிடென்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூரியனுக்கு சமமான சூரியக்கே சமான் தேஜஸ்வி ஏன்வ சுந்தர். ஸோ ரொம்ப தேஜஸ்வி பொருந்தியவராகவும் ரொம்ப அழகானவமாக ஒரு குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறாங்க. ஜென்மஜாத் கவச் அவர் குண்டலோं से शोभित वही बालक आगे चलकर शास्त्रधारियों में श्रेष्ठ कर्ण के नाम से विख्यात हुआ. ஸோ ஜன்மஜாத் குழந்தை, அந்த குழந்தை பிறக்கும் போதே கவசமும் குண்டலமும், கவசம்னா செஸ்ட்டில் போட்டிருக்க ஒரு உடை மாதிரி, குண்டலம்னா காதில் போட்டிருக்கிறது. ஸோ கவச் அவர் குண்டல் சே ஷோபித் வஹி பாலக். ஸோ அந்த குழந்தை பிறக்கும் போதே கவசமும் குண்டலமும் சேர்ந்து பிறக்கிறது. வஹி பாலக் ஆகே செல்கர். ஸோ இந்த குழந்தையானது வளரும்போது சாஸ்திரதாரியோமே ஸ்ரேஷ்ட, அதாவது சாஸ்திரங்கள் எல்லாம் நல்ல முறையில் கற்று, ஸ்ரேஸ்திர அப்படின்னா பெஸ்ட்டு, ஸ்ரேஷ்ட நல்ல முறையில் கற்று, கர்ணக்கே நாம். ஸோ அந்த குழந்தையோட பேர் தான் கர்ணர் அப்படின்ற பேரில் வந்து விக்யாத் ஹுவா நோட்டட் பிற்காலத்தில் அழைக்கப்படுகிறது. लेकिन अब कुंदी को लोग निंदा का डर हुआ. இருந்தாலும் இப்போ குந்திக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்து கையில் எடுக்கும்போது ஐயோ லோக் நிந்தா அப்படின்னா பப்ளிக் கண்டாமினேஷன், அதாவது உலகம் வந்து நம்மளுக்கு குறை சொல்லுமே, நம்மளுக்கு இன்னும் விவாகமே ஆகலை, நம்ம வந்து ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்கோமே, ஸோ கண்டிப்பாக வந்து உலகம் நம்மளுக்கு குறை கூறுமே அப்படின்ற என்னது ஒரு கவலை, ஒரு பயம் வருகிறது. டர் ஹுவா உஸ்னே பச்சே கோ சோட் தேனே ஹி உச்சித் சம்ஜா. ஸோ அந்த குழந்தைய வந்து நம்மக்கிட்ட வச்சுருக்கக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும், சோட் தேனை, அந்த குழந்தைய நம்மக்கிட்ட இருந்து விட்டுடணும் அப்படின்றதா உச்சித்து சம்ஜா. அதுதான் கரெக்டாக. அந்த குழந்தை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக உலகம் நம்மளை குறை சொல்லும், அந்த குழந்தையும் நல்ல முறையாக வளராது. ஸோ அந்த குழந்தையை நம்ம விட்டுடணும் அப்படின்றது தான் உச்சித் சம்ஜா அப்படின்னா அதுதான் கரெக்டானதாக உங்களுக்கு பட்டது. इसलिए बच्चे को एक पेटी में बड़ी सावधानी के साथ बंद करके उसे गंगा की धारा में बहा दिया. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய ஒரு பேட்டினா ஒரு பெட்டியில் வச்சு படி சாவதானி ரொம்பவும் கவனமாக காஷனோட என்ன பண்ணுறாங்க, பந்து கற்கே அந்த பெட்டியை மூடி உசே கங்கா கி தாரானா கங்காவுடைய ஒரு செக்ஷன், ஸோ அந்த கங்கை நதியில் என்ன பண்ணுறாங்க, பஹாதியா கங்கை நதியில் விட்டுடுறாங்க. बहुत आगे जाकर अधिरथ नाम के एक सारथी की नज़र उस पर पड़ी. ஸோ கொஞ்சம் தூரம் கங்கையிலேருந்து கங்கை நதி தான், கங்கையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அதிரத் அப்படின்ற ஒரு சாரதி அவருடைய கண்களில் நசர், அவருடைய கண்களில் இந்த பெட்டி படுது. உஸ்னே பேட்டி நிகாலி அவர் கோல்கர் தேக்கா தோ உஸ்மே एक सुंदर बच्चा सोता हुआ मिला. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பெட்டியை எடுத்துட்டு கோல்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் பச்சா, ரொம்பவும் ஒரு அழகான குழந்தை, சோத்தா ஹுவா மிலா தூங்கி கொண்டு இருந்தது. அதிரத் நிசந்தான்தா. ஸோ அதிரத் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசந்தான், அவருக்கும் குழந்தைகள் கிடையாது. பாலக்கோ பாக்கர் வகு படா பிரசன்ன ஹுவா. ஸோ அந்த குழந்தைய கையில் எடுத்தோன்னா அவருக்கு ரொம்பவும் சந்தோஷமாகுது. சூரிய புத்திர கர்ணா இஸ் தரக் ஏக் சாரதி கே கர் பால்னே லகா. ஸோ இந்த வகையில் தான் சூரிய புத்திர அந்த கர்ணனானவர் ஒரு சாரதியின் வீட்டில் வளர்க்கப்படுகிறார். கர் பால்னே லகா. इधर कुंदी विवाह के योग्य हुई. राजा कुंदी भोज ने उसका स्वयंवर रचा. ஸோ குந்தி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து குழந்தையாக இருந்த கொஞ்சம் வந்து இளமையாக இருந்தாங்க, இப்போ வந்து என்ன ஆகுது, ஒரு கல்யாண பருவத்துக்கு வராங்க. இதர் कुंदी विवाह के योग्य हुई. ராஜா குந்தி போஜ்னே உஸ்கா ஸ்வயம்வர் ரச்சா. ஸோ முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம்னா ஸ்வயம்வரம் நடத்துவாங்க இல்லையா. ஸோ அப்போ ராஜா குந்தி போஜ் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய குழந்தைக்கு என்ன பண்ணுறாரு, ஸ்வயம்வரம் நடத்துகிறாரு, ஸ்வயம்வர் ரச்சா. உஸ்ஸே விவாह करने की इच्छा से देश विदेश के अनेक ராஜ்குமார் ஸ்வயம்வர் में आए. ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசையில் விவாह करने की इच्छा से தேஷ் விதேஷ் எல்லா தேசத்துலேருந்தும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அநேக ராஜ்குமார், ஸோ எல்லா இடத்துலேருந்தும் நிறைய ராஜ்குமாரும் ஸ்வயம்வருக்கு வந்திருந்தாங்க. ஹஸ்தினாபூர் கே ராஜா பாண்டு பி ஸ்வயம்வர் மே ஷரிக் ஹுயே தே. ஸோ ஹஸ்தினாபுரத்தினுடைய ராஜாவான பாண்டுவும் ஸ்வயம்வரத்தில் ஷரிக் ஹுயே அப்படின்னா அட்டன் பண்ணியிருந்தார், அவரும் வந்து ஒரு பங்களித்திருந்தார். குந்தி நே உன்ஹி கே கலே மே வர்மாலா டால்தி. ஸோ குந்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலே மே வர்மாலா அப்படின்னா அரவுண்ட் தி நெக், அவருடைய கழுத்தில் அந்த மாலையை வந்து அணிவிக்கிறாங்க. மகாராஜ் பாண்டு கா குந்தி சே பியாகு ஹோகையா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மகாராஜ் பாண்டுவுக்கும் குந்திக்கும் வந்து பியாக் அப்படின்னா மேரேஜ், கல்யாணம் நடக்குது. அவர் வகு குந்தி சஹித் அஸ்தினாபூர் லவுட் ஆயே. ஸோ குந்தியும் அழைத்து கொண்டு அவர் அஸ்தினாபுரத்துக்கு வராரு. उन दिनों राजवंश में एक से अधिक ब्याह करने की प्रथा
பிரச்சலித் தி. ஸோ முன்காலத்தில் உன்தீனம் அப்படின்னா முன்காலத்தில் வந்து ராஜவம்சம் அதாவது ராஜவம்சத்தில் வந்து ஏக்ஸே அதிக். ஸோ ஒரு கல்யாணத்தை விட நிறைய கல்யாணம் பண்ணுறது அதிக் பியாக. ஸோ ஒரு திருமணம் மட்டும் பண்ணிக்க மாட்டாங்க, நிறைய திருமணம் பண்ணிக்குவாங்க. ஸோ எந்த நாட்டிலலாம் போய் வந்து அவங்க போரிடுறாங்களோ அந்த நாட்டை வெல்லும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டினுடைய இளவரசியும் அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஸோ ராஜவம்சமே ஏக்ஸே அதிக் பியாக கர்னேக்கி பிரதா பிரச்சலித் தி. பிரதா அப்படின்னா கஸ்டம். ஸோ அந்த கஸ்டம் வந்து பிரச்சலித் அப்படின்னா பாப்புலராக இருந்தது. இசி ரிவாஜ் சே. ஸோ அந்த கஸ்டம் பிரகாரம் அவர் என்ன பண்ணார், பிதாமக பீஷ்மகி சாலக் சே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிதாமகர் பீஷ்மருடைய அட்வைஸ் பிரகாரம் அவர் என்ன பண்ணுறாரு, மகாராஜ் பாண்டுனே மத்ரராஜ் கி கன்யா மாத்ரி சேபி பியாகு கர்லியா. மத்ரராஜனுடைய அரசருடைய மகளான மாத்ரி அப்படின்றவங்களையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்போ பாண்டுவுக்கு பார்த்திங்கன்னா 2 மனைவிகள், குந்தி மற்றும் மாத்ரி. एक दिन महाराजा पांडु वन में शिकार खेलने गए. वही जंगल में हिरन के रूप में एक ऋषि दंपति भी विहार कर रहे थे. ஒரு நாள் மகாராஜ் பாண்டு ஷிகார் அதாவது வேட்டையாடுவதற்காக வனத்துக்கு செல்கிறார். வஹி ஜங்கல் மே. ஸோ அந்த காட்டிலேயே ஹிரன் கே ரூப்னா ஒரு மானின் ரூபத்தில் ஏக் ரிஷி தம்பதி ஒரு ரிஷி தம்பதியர்கள் வந்து விஹார் கர் ரஹே தே அப்படின்னா வசிக்கிறார்கள். பாண்டு ने अपने धीर से हिरन को मार गिराया. பாண்டு என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிரன் அந்த மானை ரிஷி தம்பதிகள் தெரியாமல் மான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய தீர் அப்படின்னா அவருடைய அம்பினால் கொன்று விடுகிறார். அது வந்து அம்பு எய்தி அதை கொன்று விடுகிறார். உன்கோ யஹ் பதா நஹி தாக்கி ஏ ரிஷி தம்பதி ஹே. ஸோ அவருக்கு வந்து அது என்ன தெரியாது, ரிஷி தம்பதியர்கள் அப்படின்னு தெரியாது. ரிஷி நே மர்த்தே பாண்டுக்கோ ஷாப்தியா. அந்த ரிஷி முனிவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகும் தருவாயில், அதாவது மர்த்தேனா சாகும் தருவாயில் பாண்டுக்கோ ஷாப்தியா பாண்டுக்கோ ஒரு சாபத்தை அளிக்கிறார். ऋषि के शाप से पांडु को बड़ा दुख हुआ. साथ ही वह अपनी भूल से खिन्न होकर नगर को लौटे. ஸோ அந்த முனிவரனுடைய சாபத்தை கேட்ட பாண்டுக்கு வந்து ரொம்பவும் துக்கம் அடைகிறார். சாத்தி வகு உடனே அவர் என்ன பண்ணுறாருனா அப்படி பூல் சே கிண்ண அப்படின்னா அவருடைய மிஸ்டேக் அவருடைய எரர் அவர் பண்ண அந்த தவறுக்கு பிராயச்சித்தமாக என்ன பண்ணுறாரு, நகரத்துக்கு போகிறார். அவருடைய நகரத்துக்கு திரும்பவும் போகிறார். லவுட்டே அவர் பிதாமக பீஷ்ம ததா விதுர்கோ ராஜ்யகா பார் சவும்புகர். ஸோ பிதாமகர் பீஷ்மரும் விதுரரையும் அழைத்து அந்த ராஜ்யத்தை வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறார். இது வரைக்கும் அரசனாக இருந்த பாண்டு என்ன பண்ணார், அவருடைய ராஜ்யத்தை வந்து பிதாமகர் பீஷ்மர்கிட்டையும் விதுரர்கிட்டையும் ஒப்படைக்கிறார். பார் சவும்கர் அப்படின்னா ஹேண்டில் ஓவர் ஒப்படைக்கிறார். அப்படி பத்தினியோं के साथ वन में चले गए. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவிகள் இருவரையும் அழைத்து கொண்டு என்ன பண்ணார், वन में चले गए வனத்துக்கே திரும்பவும் போகிறார். அவர் वहाँ पर ब्रह्मचारी जैसे जीवन व्यतीत करने लगे. ஸோ வனத்துக்கு போனவர் என்ன பண்ணார், அங்கே வனத்திலேயே வந்து பிரம்மச்சாரிகள் மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நடத்த ஆரம்பித்தார். कुंती ने देखा कि महाराज को संतान लालसा तो है, लेकिन ऋषि के शापवशा वह संतानोत्पत्ति नहीं कर सकते. ஸோ குந்தி இதெல்லாம் பார்க்குறாங்க, பிரம்மச்சரிய வாழ்க்கையை வந்து பாண்டு மேற்கொள்கிறாரு. ஆனால் அவருக்கு சந்தான் லால்சா அதாவது குழந்தைகள் வேண்டும், லால்சா அப்படின்னா லாங்கிங், குழந்தைகள் வேண்டும் என்ற ஆசை இருக்குது. லேக்கின் ரிஷி கே ஷாபஷா ஆனால் அவர் ரிஷி கொடுத்த சாபத்தினால் அவர் என்ன பண்ணுறாரு, சந்தானோத்பத்தி அதாவது குழந்தை வேண்டும் அந்த விருப்பத்தை வந்து அவர் விடுறாரு, नहीं कर सकते. अतः उसने विवाह से पूर्व दुर्वासा ऋषि से पाए वरदानों का पांडु से जिक्र किया. ஸோ உடனே குந்தி என்ன பண்ணுறாங்க, அவருக்கு சந்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு வரம் கிடைத்தது இல்லையா, துர்வாச ருஷிக்கிட்ட இருந்து அந்த விவாகசே பூர்வ அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு கிடைத்த அந்த வரத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, பாண்டு கிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க. சிக்ரகி அப்படின்னா மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. उनके अनुरोध से कुंती और मातृ ने देवताओं के अनुग्रह से 5 पांडवों को जन्म दिया. उनके अनुरोधना ரெக்வெஸ்ட், பாண்டுவின் ரெக்வெஸ்ட், பாண்டு வந்து வேண்டி கேட்டதுனால குந்தியும் மாத்ரியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவர்களின் அனுகிரகத்தினால 5 பாண்டவர்களை வந்து பெற்றெடுக்கிறாங்க. 5 पांडवों को जन्म दिया. वन में ही 5 का जन्म हुआ और वही तपस्वियों के संग वे पालने लगे.
ஸோ வன்மேகி, ஸோ வனத்திலேயே வந்து அந்த 5 பாண்டவர்களும் பிறக்கிறார்கள். அங்கேயே தபஸ்யும், அதாவது ரிஷிகளின் கூடவே சங்குவே பல்னே லகே, அதாவது ரிஷிகளின் கூடவே அவர்கள் வளரவும் செய்கிறார்கள். அப்னி தோனோ ஸ்திரீயும் ததா பேட்டோं के साथ महाराज பாண்டு கயி பரஸ் வன்மே ரஹே. ஸோ அவர்கள் 2 மனைவிகள் 5 புதல்வர்கள் கூட பாண்டு வந்து கயி பரஸ் அப்படின்னு ரொம்ப வருஷங்கள் வனத்திலேயே வாழ்கிறாரு. वसंत ऋतु थी, सारा वन आनंद में ढूमा हुआ सा பிரதீத் ஹோ ரஹா தா. அதாவது இப்போ வனத்தில் வந்து வசந்த காலத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வனமே வந்து பூத்து குலுங்கும் இல்லையா. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சாரா வன் ஆனந்துமே ढूमा हुआ था. ஸோ அந்த வனமே எப்படி இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக காட்சி அளிக்குது. பிரதீத் ஹோ ரஹா தா. महाराज पांडु मात्री के साथ प्रकृति की इस उद्गारमय सुषमा को निहार रहे थे. ஸோ மகாராஜ் பாண்டு என்ன பண்ணுறாரு, மாத்ரி அதாவது அவருடைய 2வது மனைவி மாத்ரியின் கூட பிரகிருதி அப்படின்னா நேச்சர்னுடைய இந்த அழகான உத்கார்மை சுஷ்மா, இந்த அழகான அந்த தருணத்தை வந்து நிஹார் ரஹேத்தே, நிஹார்னா அட்மையர் பண்ணுறது, அதை வந்து பார்க்கறதுக்காக, அந்த அழகை பார்க்கறதுக்காக அவர் போகிறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷி கே ஷாபுக்கு அசர் ஹோகையா. இப்போ ரிஷி எதுக்காக சாபம் கொடுத்தாரோ அந்த விஷயம் நடக்குதாங்க. தற்கால் உன்கி மிருத்யு ஹோகை. அப்போ என்ன ஆகுது, ரிஷி வந்து சாபம் அளித்த மாதிரி பாண்டுவினுடைய மரணமும் அங்கே நடக்குது. மாத்ரி கே துக் கா பார் நா ரஹா, பதி கி मृत्यु का वह कारण बनी, यह सोचकर पांडु के साथ ही वह भी मर गई. ஸோ மாத்ரி என்ன பண்ணுறாங்க, பாண்டு இறந்த உடனே அவங்களால அந்த துக்கத்தை வந்து பார்னா ரஹா, அவங்க துக்கத்தை வந்து சகிக்க முடியவில்லை. பதிக்கு மிருத்யு கா வஹு காரண் பனி. ஸோ பாண்டு இறக்கிறதுக்கு, அதாவது அவருடைய கணவன் இறக்கிறதுக்கு தானே காரணமாகி விட்டோம் அப்படின்னு நினச்சி எஹு சோச்கர் பாண்டு கே சாத்தி வஹி பி மர் கயி. ஸோ பாண்டுவின் கூட ஒரு கணவர் கூட மாத்ரியும் இறந்து விடுகிறார்கள். इस दुर्घटना से कुंदी और 5 பாண்டவோं के शोक की सीमा ना रही. ஸோ இந்த துக்கத்தை வந்து, இந்த துக்கமான தருணம் வந்து குந்திக்கும் அவருடைய 5 புதல்வர்களுக்கும் 5 பாண்டவர்களுக்கும் ஷோக்கு கி சீமா அப்படின்னா அவங்களுடைய சங்கடத்தை வந்து ஒரு எல்லையே இல்லாமல் ஆயிடுச்சு. ஷோக்கு சீமா அப்படின்னா ஒரு எல்லை, லிமிட்டே இல்லாமல் ரொம்பவும் ஒரு கவலைக்கிடமாக ஆகிட்டாங்க. பர் வன் கே ऋषि मुनियों ने बहुत समझा बुझाकर उन्हें शांत किया और उन्हें अस्तिनापुर ले जाकर पितामह भीष्म के சுபுர்து கியா. ஸோ என்ன பண்ணுறாங்க, உடனே இந்த வனத்தில் இருக்க ரிஷி முனிவர்கள் அவங்களுக்கு நல்ல ஆறுதல் சொல்லி, சம்ஜா புஜாக்கர் ஆறுதல் சொல்லி, சாந்த் கியா அவங்கள வந்து சாந்தப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ஹஸ்தினாபூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பிதாமகர் பீஷ்மர் கிட்ட அவங்கள வந்து சுபுர்த் அப்படின்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வராங்க. யுதிஷ்டர் கி உமர் உஸ் சமய் 16 வருஷ கி ஹை. ஸோ அந்த சமயத்தில் யுதிஷ்டர், அதாவது மூத்த மகனான யுதிஷ்டனுடைய வயசு பார்த்திங்கன்னா 16 வயசு தான். हस्तिनापुर के लोगों ने जब ऋषियों से सुना कि वन में पांडु की मृत्यु हो गई है तो उनके शोक की सीमा ना रहे. ஸோ ஹஸ்தினாபுர மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரிஷி முனிவர்கள் வாயிலாக வனத்தில் பாண்டு இறந்து போயிட்டார், மிருத்யு ஹோகையா இறந்து போயிட்டார் அப்படின்ற செய்தியை கேட்கும்போது அவங்களால அந்த சங்கடத்துக்கு வந்து எல்லையே இல்லாமல் அவங்க ரொம்ப சங்கடம் அடைகிறாங்க. पोथे की मृत्यु पर शोक करती हुई सत्यवती अपनी दोनों विधवा पुत्र वधुओं अंबिका और अम्बालिका के साथ लेकर वन में चली गई. போத்தே அப்படின்னா வந்து பேரன். ஸோ அதாவது பாண்டு வந்து அவங்களுக்கு பேரன் இல்லையா. ஸோ அந்த பேரனுடைய மிருத்யுனா மரணத்தில் ஷோக் கர்த்தி ரொம்பவும் சங்கடம் அடைந்து சத்தியவதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தோனோ விதவா புத்திர வதுவோம், அதாவது அவங்களுடைய 2 விதவை மருமகள்களான அம்பிகா அம்பாலிகாவையும் கூட கூட்டிக்கிட்டு அவங்க வந்து வனத்துக்கு போயிடுறாங்க. तीनों वृद्धाएं कुछ दिन तपस्या करती रही और बाद में स्वर्ग सिधार गई. तीनों விருத்தியாயனா வயதானவர்கள், அந்த 3 வயதானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியவதி, அம்பிகா, அம்பாலிகா 3 பேரும் கொஞ்ச நாளைக்கு தபசிய வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பாத்துமே ஸ்வர்க சித்தார் கை, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க இறந்தும் போகிறாங்க. अपने खुल में जो चल प्रपंच तथा अन्याय होने वाले थे उन्हें ना देखना ही संभवतः उन्होंने उचित समझा. அதாவது அவங்க குலத்தில் வந்து இனிமேல் நடக்க போகிற அந்த நாசத்தை பிரபஞ்ச் அப்படின்னா இனிமேல் நடக்க போகிற அந்த கெட்டதை பார்க்க வேண்டாம்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, உன்ஹே நா தேக்னா ஹி. ஸோ அதை பார்க்குறத விட நம்ம இறக்கிறதே நல்லது அப்படின்னு நினச்சி அந்த 3 பெரியவர்களும் இறந்து போகிறாங்க.